அர்ஜுன், என்ன ஆச்சு சொல்லுடா. ஏண்டா ஏண்டா அப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? யாரா உன்னை ஏமாத்துனது? எப்படா நீ ஏமாந்த? சொல்லு அர்ஜுன், சொல்லுடா. அம்மா கிட்ட சொல்லுடா, ப்ளீஸ் சொல்லுடா. அர்ஜுன் அழாதடா. அர்ஜுன், என்ன நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லேன்டா. சொல்லுங்கப்பா அர்ஜுன். சொல்லு அர்ஜுன். ஒண்ணு இல்லப்பா, சரியாயிடும். அர்ஜுன், எதுவும் கேட்காதீங்க அம்மா. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோப்பா, படுத்துக்கோ. ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க அர்ஜுன்? அர்ஜுன் அழாதடா அர்ஜுன். ஏமாத்திட்டாங்க அம்மா. அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க. சரிடா, நீ அழாதடா ப்ளீஸ். அர்ஜுன் ஒண்ணு இல்லடா அர்ஜுன். நான் ஏமாந்துட்டேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எப்படி ஏமாந்ததே இல்ல. அழாதடா. நம்பி ஏமாந்துட்டேன். நான் தோத்துட்டேன். அர்ஜுன் அழாதடா அர்ஜுன். ஒண்ணு இல்லடா அர்ஜுன். தோத்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ என்ன சொல்ற? செல்வா, அவன் போதையில ஏதோ புலம்புறாமா. ரெஸ்ட் எடுத்தானே சரியா போயிடும். நீ கவலைப்படாத. அர்ஜுன் எந்திரிப்பா. அர்ஜுன் ஒண்ணு இல்லப்பா. அர்ஜுன் எந்திரி. வா, எல்லாம் சரியாயிடும். வா பாத்துக்கலாம். நீ அழாத, பாத்துக்கலாம். நான் இருக்கேன்டா. ஒண்ணு இல்லப்பா. அம்மா இருக்கேன்பா. வா சரியாயிடும். இப்படி ஏமாந்துட்டாரு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அர்ஜுன் இப்படி பண்ணதையே என்னால நம்ப முடியல செல்வா. அவன் குடிப்பான்னு எனக்கே தெரியாதுப்பா. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ, இந்த ஏரியால இருந்து எல்லாருமே வந்தாங்க. இப்ப எல்லாருக்குமே அர்ஜுன் குடிக்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே கப்பல் ஏறி போச்சு. சுமங்கலி ஃபங்க்ஷன் பாதியிலே நிக்கிறது பெரிய அபசகுணாத்த. இந்த குடும்பத்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஸ்ருதி, உனக்கு டவுட் கேட்கிற நேரமா இது? வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏய் சேது, ஏமாந்துட்டேன்னு என் புள்ள அழுதானே. என்னமோ விபரீதம் நடந்திருக்குடா. யாரோ அவனை ஏமாத்திருக்காங்க. யார்கிட்ட இப்படி ஏமாந்து போய் என் புள்ள மனசொடைஞ்சு அழுதான்? தெரியலக்கா. எனக்கு தெரிஞ்ச பிசினஸ்ல ஏமாற வாய்ப்பில்ல. செல்வநாயகி கம்பெனியை ஏமாத்த எவனுக்கும் துணிச்சல் இருக்காதுக்கா. பர்சனலா ஏதோ நடந்திருக்குக்கா. அர்ஜுன் ஏதோ சரியில்லை. என்னமோ நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில அவன் வரும்போதே அவன் முகமே சரியில்லை. ஒரு மாதிரியா பேசினான். அது என்ன உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் சுமங்கலி பூஜை பிஸியில அவனை விசாரிக்கவே முடியல. செல்வா, அவன் நைட் ஒர்க் பார்த்துட்டு லேட்டா வந்தான்ல, அந்த டயர்ட்ல இருக்கும். ஏங்க, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் முகமே சரியில்லைங்க. சத்யா, நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. குடிச்சிட்டு வந்திருக்கிறது ஓம் புருஷன். நீ என்ன சொல்ல போற? ஓ முகம் நேத்துல இருந்தே சரியில்லையே. சுமங்கலி பூஜையில கூட நீ வழக்கம் போல உற்சாகத்தோட கலந்துக்கலையே. ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே நின்ன. செல்வநாயகி எதையும் கவனிக்கலன்னு நினைக்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கண்ல இருந்து எதுவுமே தப்பாது. இல்ல அத்தை, அவரு பூஜைக்கு வரலையேங்கிற டென்ஷன்ல தான் அப்படி இருந்து.
மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அர்ஜுனுக்கு ஆபீஸ்க்கு வெளியில ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா?